சாப்பிட போறேன்னா பீஃப் சப்பாத்தி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. சப்பாத்தி உப்பா சமைக்கலாம். 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டு அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பீஃப் அதில் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மிளகாப்பொடி, பிரியாணி மசாலா, உப்பு எல்லாம் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதுக்கு தேவைக்கிறப்ப தண்ணியை ஊற்றிட்டோம்னா அதை லாக் பண்ணி வச்சுட்டு அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம அது சப்பாத்திக்கான மாவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாலு கரண்டி மாவு எடுத்துக்கிறோம். நாங்கள் 2 பேர் சாப்பிட்றோம். 4 கரண்டி மாவு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. உப்பு அதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். அது ரெடி ஆகிடுச்சு. உருண்டை போட்டு வச்சிட வேண்டியதான். மாவு முடிஞ்சிருச்சு. என்ன சவுண்டு வருது? பீஃப் சவுண்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட் விசில் வந்துருக்கு. நமக்கு மொத்தம் 6 விசில் வேணும். நாங்கள் இந்தியன் பீஃப் வாங்கினோம். ஸோ அதனால் எங்களுக்கு 6 விசில் வேணும். நீங்கள் பாகிஸ்தான் பீஃப் வேறு பீஃப் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே விசில் விட்டுக்குங்க. நம்ம அது கேப்பில் மாவை உருண்டை போட்டதை மாவு இப்போ உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை போனதுக்கப்புறம் நம்ம எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ண வேண்டியதுதான். மொத்தம் 10 உருண்டை. எத்தனை உருண்டை? 10 உருண்டையை போட்டு இப்போ தேய்க்க வேண்டியதுதான். இது நல்ல காம்போ. சப்பாத்தி ப்ளஸ் பீஃப் கறி நல்ல காம்போ. பீஃப் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆயில் ஊற்றிட்டு இடியாப்ப மாவு மேலே கொஞ்சம் போட்டோம்னா சப்பாத்திலாம் சாஃப்டாக இருக்கும். நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பீஃபை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஓகே, நம்ம அடுத்து கடாயை வச்சுருவோம். வச்சுட்டு கீ ஆட் பண்ணுவோம். கீ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோடு சேர்த்து கோகனட் ஆயில். இது கொஞ்சம் கேரளா சைடு தான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பட்டை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவில் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா பொன்னிறமாக அதை வறுத்து எடுத்துக்கணும். கிண்ட ஆரம்பிப்போம். இப்போ இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்குமே போய்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம் நமக்கு தேவைக்கேற்ப. அப்புறம் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச பெப்பர், நம்ம எடுத்து வச்ச பீஃப் கறியை அது மேலே ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆன அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ தான் நமக்கு அந்த ட்ரை ஃப்ளேவரில் கிடைக்கும். இல்லைன்னா அது கிரேவி ஆகிடும். அப்போ கறி ரோஸ்ட்டாக கிடைக்காது. கிரேவி ஆகிடுச்சுன்னா அது பீஃப் கறி ஆகிடும். நம்ம தோன்றது பீஃப் ரோஸ்ட்டு. சப்பாத்தி தேய்ச்சி கல்லில் போட்டுருவோம். பீஃப் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி அதே ஃப்ளேவரில் வந்துருச்சு. அது இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கான பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது சந்திக்கிறேன் உங்களை. சப்பாத்தியை போட்டுட்டு மேலே நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கல் சூடு வரும். கல் சூடுனப்பறம் இப்போ சப்பாத்தி போட்டால் தான் நமக்கு அது நல்லாயிருக்கும். சப்பாத்தி நல்லா இப்போ தான் உப்பி வருது. சப்பாத்தியும் பீஃப் கறி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு சப்பாத்தி. பீஃபோடு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குது. ஆஃபர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை.